அந்த பேரா பெருமழை பெய்து அந்த மழையின் வேகத்திலே 10 மீட்டர் உயரத்திற்கு அந்த கீர்கங்கா நதி, அந்த நதியின் பெயர் கீர்கங்கா நதி ஆறு என்றார்கள், கீர்கங்கா ஆறு என்பார்கள். அந்த ஆற்றையே மறைத்து கொண்டு வரும் அளவுக்கு அந்த தண்ணீர் அடித்து கொண்டு பீச்சு கொண்டு வருகிறது. அந்த வேகத்தை தான் பார்த்தோம். தற்போது முழு திரையில் பார்க்கலாம், முழு திரையிலே பார்க்கலாம். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள் எப்படி அடித்து கொண்டு வருகிறது. அருகிலே அந்த காட்டாற்று வெள்ளத்திற்கு கண்ணே தெரியாது என்பதால் தான் காட்டாற்று போல் வருகிறது என்பார்கள். கண் தெரியாமல் வருகின்றது, கண் மண் தெரியாமல் வருகின்ற வேகத்தை தான் காட்டாற்று வெள்ளம் என்போம். பாருங்கள், அந்த வேகத்திலே வரும்பொழுது எதிர்படுகின்ற சாலை, வீடு, நதி, உணவு விடுதிகள், மிகப்பெரிய சிறப்பு விருந்தினர் மாளிகைகள் என அனைத்தும் அடித்து துவம்சமாக்கி கொண்டு வருகிற அந்த காட்டாற்று வெள்ளம். பாருங்கள், அதன் வேகத்தை பாருங்கள். அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி என்பார்கள். இதை பார்க்கும்போது என்ன நடந்திருக்குமோ, இத்தனை பேர் உள்ளே இருந்தார்களோ என்ற கேள்வி அனைவர் மனதிலும் வருவதற்கு இயற்கைதான். ஆனால் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படலாம் என கடந்த 3 நாட்களாகவே தொடர் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. அந்த எச்சரிக்கையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கானோர் அந்த இடங்களிலிருந்து வெளியே பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விட்டார்கள் என்ற ஆறுதல் தரக்கூடிய தகவலும் வந்திருக்கிறது. ஆனால் உத்தரகாசி மாவட்டத்திலே உள்ள அந்த தராலி கிராமம் முழுமையாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீடுகள், உணவு விடுதிகள், சிறப்பு விருந்தினர் மாளிகைகள் என பல எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவுக்கு சொல்கிறார்கள். முதலில் 10 என்றார்கள், பிறகு 20 என்றார்கள், இப்போது 80க்கும் மேற்பட்ட வீடுகளை காணவில்லை என்கிறார்கள். எனவே என்ன நடந்தது என்பதை தற்போது நீங்கள் பார்க்கின்ற காட்சி, அந்த சேரும் சகதியும் அந்த காட்டாற்று வெள்ளம் அடித்து சென்ற பிறகு தற்போது இடத்திலே முழுவதுமாக ஏதோ சாலை போட்டது போல் இருக்கிறது. இது சாலை அல்ல நேயர்களே, இது சாலை அல்ல, சேரும் சகதியும் கலைந்த பகுதி. அந்த ஆறு தற்போது சேரும் சகதியமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அடித்து சென்றிருக்கிறது, அடித்து சென்று கீழே ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் இந்த மேக வெடிப்பு ஏற்பட்டவுடன் அந்த பேரா பெருமழை அந்த குறிப்பிட்ட 10 சதுர கிலோமீட்டர் 20 சதுர கிலோமீட்டர் பகுதியில் பெய்து அதனுடைய வேகம் அடித்து கொண்டு கீழே வந்து விட்டது. மலைப்பகுதியாக இருப்ப கிடுகிடுவென கீழே ஓடி வந்து அந்த பாருங்கள், இந்த இடத்திலெல்லாம் கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமம் இருந்த பகுதியெல்லாம் தற்போது நீங்கள் பார்க்கலாம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பல வீடுகள், உணவு விடுதிகள் இந்த சேரும் சகதிக்குள்ளே கீழே புதைந்து இருக்கின்றன, மண்ணில் புதையுண்டு இருக்கின்றன என்பதை தான் தற்போது இந்த காட்சிகளை பார்க்கவும் நமக்கு புரிகிறது. நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது பாருங்கள். அந்த வீடுகள் எல்லாம் தண்ணீர் சேரும் சகதியும் உள்ளே நுழைந்து விட்டன. அந்த வீடுகள் யாரும் இருந்தால் அவ்வளவுதான், அவளுடைய கதி அவ்வளவுதான் என்று கூறலாம். அந்த அளவுக்கு பாதிப்பு. ஆனால் ஏற்கனவே கூறியது போல எச்சரிக்கை கடந்த 2 தினங்களாகவே இங்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிலச்சரிவு ஏற்படலாம் என கூறப்பட்டிருக்கிறது, காட்டாற்று வெள்ளம் வரலாம் என கூறப்பட்டது. இதனால் அங்குள்ளவர்கள் பாதுகாப்பு இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு விட்டனர். இருந்தாலும் அந்த சேரும் சகதியமாக ஒரு ஆறு தற்போது சேரும் சகதியமாக காட்சியளிக்கிறது. இந்த இடத்தை இது போன்ற பல சம்பவங்கள் ஏற்கனவே இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் இது போன்று பல சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதால் அங்கு உள்ள பாதுகாப்பு படையினரும் சரி, இந்திய ராணுவத்தில் உடனடியாக சென்று எப்படி மீட்க வேண்டுமோ என்ற பணிகளை எல்லாம் செய்து விடுவார்கள். ஆனால் பொதுமக்களும் இதற்கு பழக்கமாகிவிட்டார்கள். இது போன்ற இயற்கை பேரிடர்களை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். எனவே இதை அவர்கள் சந்தித்து தற்போது சமாளித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனாலும் தற்போது நமக்கு வரும் தகவல்கள் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்கிறது. 17 பேர் பலி, குறைந்தது 17 பேர் பலி என கூறியிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் 100கணக்கானோர் எங்கு என்றால் பல சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய இடம். எனவே எத்தனை பயணிகள் வந்தார்கள், யாரெல்லாம் எங்கு இருந்தார்கள், எந்த உணவு விடுதியில் எவ்வளவு பேர் தங்கியிருந்தார்கள் என்றால் உணவு விடுதியில் தங்குவோர் எல்லோருக்குமே கணக்கு காட்டுவதில்லை. பல இடங்களிலே எத்தனை பேர் தங்குவார்கள் என்றும் சொல்வதில்லை வெளியே. எனவே எத்தனை பேர் என்று தற்போது அந்த கண்ட்ரோல் ரூம், கட்டுப்பாட்டு அறை முதல் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாநில பேரிடர் மீட்பு படை, அதே போன்று தேசிய பேரிடர் மீட்பு படை, காவல்துறை அதிகாரிகள் என அனைவரும் அந்தந்த முதலமைச்சரின் தலைமையிலே புஷ்கர் குமார் தாமி அவர்தான் தற்போது முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய அலுவலகத்தை சத்தியம் தொலைக்காட்சி தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் கொடுத்த தகவல் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அனைத்து மீட்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. தேடல் மற்றும் மீட்பு பணிகளை பாதுகாப்பு படையினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அந்த காட்சிகள் தான் நமக்கு முதல் காட்சிகளாக வந்து கொண்டிருக்கின்றன. நேர்களே, அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்திலே மீட்பு காட்சிகள், நமக்கு வீடுகளிலே
வீட்டுக்குள் இருந்தவர்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற மீட்பு படையினர் காப்பாற்றுகின்ற காட்சிகள் ஒரு பக்கம், மற்றொரு பக்கத்திலே அந்த புகைப்படங்களை வைத்து கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அவர்கள் ஆய்வு நடத்தி ஆராய்ச்சி என்ன செய்வது, அடுத்து என்ன என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்ற காட்சிகள், மற்றொரு காட்சியும் சேரும் சகதியுமாக அந்த கீர்கங்கா ஆறு மாறி இருக்கின்ற காட்சிகள் என வந்து கொண்டிருக்கின்றன. 3 விதமான காட்சிகள், கேமரா 1, கேமரா 2, கேமரா 3 என்று 3 விதமான கோணங்களிலே அங்கு நடைபெறுகின்ற தற்போது என்ன இருக்கிறது, தற்போது உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள அந்த கீர்கங்கா நதியும் அந்த தராலி கிராமமும் எப்படி இருக்கிறது என்ற காட்சிகளை தான் தற்போது நாம் முழு திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.